டேய் நல்லா தின்னுட்டு கப்ப காருல போறியா? சாரிடா, டக்குன்னு பார்த்தோன்னா ஓனிஸ் குப்பை தொட்டு மாதிரியே இருந்துச்சுடா, அதான் உள்ள போட்டேன். கலரப்பா சொல்லிட்டு பண்ணா, கவலைப்படாத விடு. சொல்லுவீங்கடா. ஏய் ரோட்ல போறடா, ஃபைன் 100 ரூபாடா. ஏன் ஓ பாக்கெட்ல இருந்து கூட? எங்க ஆயா வையும். யாரு பறவை முனியம்மாவா? தமாசு. என்னடா இது? யாரோ ஒரு பொண்ணு அவளோட கனவெல்லாம் யார்கிட்டயும் சொல்ல முடியாம இப்படி லெட்டரா எழுதிருக்கா. ஏதாவது டிராமா டயலாகா இருக்கு, தூக்கி போடுறான். எவ்வளவு ஃபீல் பண்ணி எழுதிருக்கா? இத போய் நீ கிளிக்க போற? முதல்ல உன் ஜீப்புக்கு ஒரு கவர் வாங்கி போடுறா. காகிதத்துல இருந்து காக்காய்ச்சி வரைக்கும் உள்ளதான் வந்து விழுது. வாங்க வாங்க. ஹலோ சார். ஹலோ மிஸ் ராஜா. ஹலோ சார். ஹலோ. ஹலோ. வாங்க வாங்க. ஹலோ. உள்ள போய் உட்காரு. வாங்க. ஹலோ. ஹாய் ஹாய். வாடா. வா வா. ஹாய் ஹாய். பாத்தியா, இவனுக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி விஐபி எல்லாம் வர வச்சிருக்கேன். இவன் தெருவுல வித்து காட்டங்களோட ஊசிட்டு வரான். இதுக்கு தான் நீ வர மாட்டேன்னு சொன்னேன். ஐயோ ப்ளீஸ், இன்னைக்கு உங்க அண்ணன் தம்பி சண்டையை ஆரம்பிச்சிடாதீங்க. சும்மா இருங்க. நீ வா சந்திரம். ஏய் டேய் சந்திர, மேஜிக்ங்கிறது எவ்வளவு பெரிய கலை. அது தெருவுல வித்த காட்டுற குரங்காட்டி லெவல்ல கொண்டு விட்டீங்களே. அப்ப நீங்க குரங்காட்டியும் இல்லையா? பாடுறா, ஒரு பாம்பாட்டி நம்மள குரங்காட்டிங்குது. வாடா. கண்ணாடியில போய் பாடுற. கர்நாடகா மாதிரியே இருக்க. டேய் ரொம்ப பேசுறான்டா. என்ன சந்திரம் இவ்ளோ லேட்டா வர? உன் பர்த்டே பார்ட்டிக்கு. ஹலோ டாக்டர். எப்படி இருக்கீங்க? டாக்டர் கிட்ட உத்தரவு விசாரிக்கிறியா? உன் கட்சி படு. ப்ளீஸ். தேங்க் யூ. ஏய் ஹாய். ஹாய். ஏய் அது ரிம்லெஸ் கிளாஸ் தானே? ஆமா. ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன்யா. ஹாப்பி பர்த்டே பா. ஓ தேங்க் யூ டாக்டர். இது நல்லா இருக்குல்ல? நல்லாவே இல்ல. ஒரு டாக்டரா இருந்துகிட்டு இப்படி அம்பட்டதெல்லாம் கொள்ளை அடிக்கிறது ரொம்ப கேவலம். ஏய் நீ சம்பளம் வாங்குறது இவங்க அண்ணனுக்கு மேனேஜரா இருக்க, எனக்கு அட்வைஸ் பண்ண இல்ல. ஏய் இது சில்க் டை தானே? ரொம்ப நல்லா இருக்கியா? ஐயோ விடுங்க சாமி. எங்க ஓடுறான்? ராவா ஒரு கிளாஸ் தண்ணி அடிப்போம். என்னடா அது? இட்லி. சத்தம் நான் சொன்னேன். என்னடா இவ்வளவு பெரிய தட்டல உன்னை அசிங்கப்படுத்துறா? சத்தம் போடாதடா. நான் சத்தம் போட வேண்டாம். ஏடா மாட்டுக்கு புண்ணாக வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நிக்கறான். இது ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன். எல்லாருக்கும் கேக்கட்டேன்டா. எனக்கு இது பிசிச்சு சூடா. சரி இப்போ என்ன பண்ணலாங்கற? போய் ஒரு எம்டி பிளேட் எடுத்து வா. இந்த இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு வைடா. இது என்ன பண்ண? டென்ஷன் ஆகுற. இந்தா இத எடுத்துக்கிட்டு போ. சாம்பார் எடுத்துட்டு வா. எப்படி? வந்துட்டாரா? ஹலோ வெல்கம் வெல்கம் மை டியர் ஃப்ரெண்ட் அசோக். வாடா பாம்பே பிசினஸ் மேக்னெட். அடுத்த டார்கெட் என்ன சென்னையா? இது அபிஷியல் விசிட் இல்லடா, என் சிஸ்டருக்காக பர்சனல் விசிட். ஓ ஹலோ எங்கமா. ஹாப்பி பர்த்டே. Thanks a lot. ஹேப்பி பர்த்டே டு யூ. டேக் கேர். சரி வாங்க நம்ம அங்க போவோம். என்ன சந்திரு எவ்வளவு லெட்டர்ஸ் எவ்வளவு இமெயில்ஸ், எதுக்குமே ரிப்ளையே இல்லையே? கொஞ்சம் பிஸி. ஆமா பிஸி தான். பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர். சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகுறோம்ல. பாம்பே வரும்போது ஒரு தடவையாவது வந்து பார்க்க கூடாது? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா ஈஸியா ரிகவர் ஆயிடும். நான் அவர்கிட்ட சொன்னேன். நாளை இந்த 2 இயர்ஸ்ல நம்ம கம்பெனியை வந்து நான் ஒரு வேற லெவல் கொண்டு போறேன். என்ன சார் இது பர்த்டே பார்ட்டி எங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிட்டு சீரியஸா பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களே? அது வந்து யார் இந்த பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதே உங்களை எல்லாம் ஒண்ணா வர வச்சு பேசணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சார். எஸ் தட் இஸ் தி ஃபேக்ட். என்ன சந்திரு, சாப்பிட வந்தவங்களை கவனிக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட வந்தவங்களை நான் கவனிச்சிட்டேன். சாப்பிட்டு சாப்பிடுறவங்களை நீங்க கவனிங்க. டேய் சந்திரு, எங்க ஊர்ல இதைத்தான் கெட்டிக்காரன் புழுகு 8 நாளைக்கு மனு. என்ன அவமானப்படுத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? உனக்காக தான் பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்ணேன். எல்லாரும் முன்னால என்ன அவமானப்படுத்திட்ட? என்ன எனக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணீங்களா? உங்க பிசினஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கு அது ஒரு சாக்கு. டேய் நான் உனக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்றியா? எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம்னு சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. போடா, எப்படி வேணாலும் போ. இனிமே உன் விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன். Thank you. என்ன ஐயா வீட்டு விட்டு வெளில போறீங்களோ? போ போ. உன் வயசுல நானும் 1000 தடவை வீட்டு விட்டு வெளில போயிருக்கேன். இப்ப யார் வீட்டு விட்டு போறதா சொன்னா? நான் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறேன். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அவசரமா எடுத்து வச்சிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாரையும் உங்களை மாதிரியே நினைச்சா எப்படி? இதுக்குதான் இவங்கிட்ட பேச்ச வச்சுக்கிறது இல்ல. ஏன் சும்மா அவரை வம்பு கேக்குற? வேற வேலை இல்லையா உனக்கு? நான் நிஜமாவே ஊருக்கு போறேன். நிஜமா போறேன். சரி, எந்த ஊருக்கு போற? இந்த ஊட்டி.
ஏண்டா பெருசா மேஜிக் பண்றதா சொல்றீங்களே, உங்களால இந்த ட்ரெயினை மறைய வைக்க முடியுமா? என்னடா அது ட்ரெயினை போயிட்டு மறைய வைக்கிறேன் ஒரே வைக்கிறேன்னு அதெல்லாம் பீதி சேர்த்த மாதிரி பெரிய ஆளுங்க பண்றது. நாங்க ஏதோ லோக்கல் ஏதோ செய்வோம். இப்ப நான் இந்த ட்ரெயினை மறைய வச்சேன், என்ன விளையாடுறியா? இது உனக்கே ஓவரா தெரியல? இப்ப நான் மறைய வச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏய் கர்நாடகாவுல இருந்து காவிரி தண்ணி தவிர வேற எதை வேணாலும் கேள்றா தரேன். உலகத்துல எதை வேணாலும் நான் தர்றேன். அப்படியா? ஆமா. இப்படி வாங்க. ஆ, ரெண்டு பேரும் காது மூடுங்க. என்ன காது கட்டி வித்தையா? ஏய் வாய மூடிட்டு அப்படியே நில்லுங்க. என்ன மறைய வைக்கிறான்? நம்மள மறைய வைக்கிறானா? பயணிகள் கவனத்திற்கு, சென்னையிலிருந்து மும்பை செல்லும் மும்பை எக்ஸ்பிரஸ் எண் 6012 ஐந்தாவது பிளாட்பாரத்திலிருந்து புறப்படும். कृपया ध्यान दीजिए, चेन्नई से मुंबई जाने वाली गाड़ी नंबर 1327 मुंबई एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 5 से रवाना होगी। திரும்பி பாருங்க. உண்மையிலே ட்ரெயின் மறைச்சிட்டான்டா. எங்கடா ட்ரெயினை காணோம்? எப்படிடா? எப்படி? நீங்க யோசிச்சு வைங்க, நான் ஊருக்கு போயிட்டு வந்து சொல்றேன். பாய். இவ்வளவு பெரிய ட்ரெயினை மறைய வச்சிட்டானே, சென்னையில உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? சரி விட்டு நான் வாட்ச்மேன் பேசிக்கிறேன். டாடா காட்டு. டேய் சொல்லிட்டு போடா. இல்லாமலே போயிட்டா. சார் என்ன மும்பை எக்ஸ்பிரஸ் காணுமே. அழுத்த விழுந்த குழந்தை தலையை வச்சுக்கிட்டு என்னடா மும்பையை காணா அம்பையை காணா நாங்களும் ஆத்தாட தேடிட்டு இருக்கோம். போடா போடா. அச்சா அவன் பாட்டுக்கு ட்ரெயினை மறைய வச்சுட்டு போயிட்டானே. இப்போ விசாரணை கமிஷன் வந்தா இது என்ன பெரிய விஷயம்? நான் உலகத்தையே மறைய வச்சிருவேனே. அப்படி எப்படிடா? அப்படியே கை நீட்டி வா, வயிறு செலவு போதும். குத்திருச்சு. மழையா சந்தன வெயிலா பகலா இரவா அழகின் நகலா மல்லிகை மழையா மன்மத சிலையா யாரோ நீ யாரோ. சாரி தெரியாம போட்டுச்சு. ஒண்ணும் இல்ல, சும்மா தான் கத்துறேன். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். குடிக்க தண்ணி இருக்கா? இல்ல. என்கிட்ட இருக்கு, வேணுமா? ஓ வேணாமா? என்ன அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா படிக்கிறீங்க? ஓ மேஜிக் ஆஃப் லவ்வா? இதுல பேஜ் நம்பர் 45ல யங் கேர்ள்ஸ் எந்த கலர் சுடிதார் போடுறாங்களோ அதே கலர் துப்பட்டா போட்டா அழகா இருக்கும்னு எழுதி இருக்கோம். நீங்க கூட அந்த மாதிரி போட்டுருக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க ஒண்ணும் இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. ஐயோ நான் சொல்லுங்க, இந்த புக்ல பேஜ் நம்பர் 45ல பாருங்க. வேணாம். காபி 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 காபி. ஹலோ 2 காஃபி கொடுப்பா. எனக்கு காஃபிலாம் ஒண்ணும் வேண்டாம். ஐயோ நான் உங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தான் சொன்னேன். ஏன் நான் 2 காஃபி சாப்பிட கூடாதா? ஐயோ எனக்கு காஃபியே வேணாம், நீ போப்பா. காபி காபி காபி. அடடா இந்த ட்ரெயின்ல யாரோ சூப்பரா லவ் பண்றாங்க. ஆமாங்க, 2 ட்ரெயின் ஹார்ன் அடிச்சு எதிர கிராஸ் பண்ணா அந்த ட்ரெயின்ல 2 பேர் உயிருக்கு உயிரா லவ் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு? இல்ல நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்றோம், அப்படியே பேசி ஃப்ரெண்டா இல்லாம இருந்தா. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டாம். ஐயோ நீங்க சொல்லனால நான் கண்டுபிடிச்சிருவேங்க. பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. டிக்கெட் ப்ளீஸ். எஸ் சார் ப்ளீஸ். டிக்கெட் ப்ளீஸ். சுப்ரியா கோயம்புத்தூர் போறாங்க. நீங்க திவ்யா தானே? உங்க பேர் திவ்யா தானே? ஓ திவ்யாவா? தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. கீப் இட் அப், வெரி குட். இந்தாங்க. திவ்யா, இந்த திவ்யாங்கிற பேர் திவ்யா ரொம்ப அழகா இருக்கு திவ்யா. இந்த திவ்யாவை நான் சின்னதா திவ்யான்னு கூப்பிட போறேன். திவ்யா ஓஃபோ, இன்னொரு தடவை பேசுனீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். எத்தனை அழகு, ஆஹா
எத்தனை அழகு பார்த்து பார்த்து பழகிய ஞாபகம் பழகி பழகி ரசித்த பூமுகம் ரசித்து ரசித்து ருசித்த புன்னகை ஆக மொத்தம் இவளே காதலி ஆஹா, எத்தனை அழகு ஆஹா, எத்தனை அழகு ஆஹா, எத்தனை அழகு பொருளாய் உள்ளவே நீ வளைவு பொய் பொருளாய் உள்ள இடையின் அளவு குறிஞ்சி நிலமாய் உயரும் நிலைமை முல்லை நிலமாய் அடர்ந்த கூந்தல் எத்தனை அழகு எத்தனை அழகு வெட்கமென்னும் சிகப்புச்சாரம் கோபமென்னும் ஊசித்தூரம் எத்தனை அழகு ஆஹா, எத்தனை அழகு எத்தனை அழகு ஆஹா, எத்தனை அழகு பார்த்து பார்த்து பழகிய ஞாபகம் பழகி பழகி ரசித்த பூமுகம் ரசித்து ரசித்து ருசித்த புன்னகை ஆக மொத்தம் இவளே காதலி ஆஹா, எத்தனை அழகு ஆஹா, எத்தனை அழகு ஹாப்பி பர்த்டே திவ்யா ஜூன் 1. அட நீயும் ஜூன் 1 தான் பிறந்தியா? ஆச்சரியமா இருக்கே, ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம். எக்ஸ்கியூஸ் மீ,
மைக்ரோடெக் கம்ப்யூட்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஆஃபீஸ் சிஸ்டம்ல ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. ஆமாமா, ஆபீஸ் அந்த பக்கம் இருக்கு. நீங்க போய் செக் பண்ணலாம். Thank you. என்ன ஒரே பொண்ணுங்க? இவங்கள பாட்னி ஸ்டூடண்ட்ஸ். தீசிஸ்க்காக எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. ஆஹா. திவ்யா, so many எத்தனை அழகு ஐடென்டிஃபிகேஷன் மட்டும் தானே? எத்தனை அழகு எத்தனை அழகு எத்தனை அழகு ஹாய் தேவி. என்ன தேடுறீங்க? இல்லையே. இல்ல தேடலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. நம்ம தான் ட்ரெயின்லயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நாம ஃப்ரெண்ட்ஸ் ஆகல. ஹேய் yellow வெரி குட் வெரி குட். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நானும் நீங்க சொன்னதுக்காக மாத்தல. நான் சொன்னதுக்காக நீங்க மாத்துவீங்களா? உங்களுக்கா தோணி இருக்கும், நீங்க மாத்திருக்கீங்க இல்ல? ஹே திவி திவி திவி, 1 மினிட். எங்க தங்கி இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, நான் கண்டுபிடிச்சிருவேங்க. திவ்யா, நாம இப்ப கிளம்பினாதான் நாம தங்கி இருக்கிற டயனா ஹாஸ்டலுக்கு சீக்கிரம் போய் சேர முடியும். வா போலாம். ஆஹா. ஓ, டயனா கேர்ள்ஸ் ஹாஸ்டலா? வெரி குட் வெரி குட். ஹலோ, ரூம் நம்பரை நீங்களே சொல்றீங்களா இல்ல அதையும் பின்னாடியே யாராவது வந்து சொல்லுவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ் பண்ண பொருளை நானே வந்து உங்க ரூம்ல கொடுக்குறேன். ஷார்ப்பா 6 மணி. ஓகே? It's so chill, யா. உன் பாய் ஃப்ரெண்ட் வர சொல்ல வேண்டியதுதானே? ஏய், எப்ப பார்த்தாலும் புக் வச்சிட்டு போர் அடிக்குதுடி. சரி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல புக்க மூடி வை, அப்புறம் சொல்றேன். திவ்யா மேடம், உங்களை பார்க்க யாராவது வந்திருக்காரு. ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கேன். வாங்க சீக்கிரம். என்ன பார்க்க யாரு வர போறா? நல்ல கார் ஒண்ணு விலைக்கு வருதுன்னு மைசூருக்கு வாங்க போனா உங்க அம்மாவை தாஜா பண்ணிட்டு இதாச்சு நீங்க வந்துட்டியா? யா, கேராச்சின்னு வந்துட்டா. உங்ககிட்ட கேட்டேனேப்பா, நீங்க தானே போன்னு சொன்னீங்க. கேட்ட என் உயிரை வாங்க போய் தொலைன்னு நீ இங்க வந்து தொலைஞ்சிட்ட. Hey Divya, who is this? My father. Oh, hi uncle. Glad to meet you. மிச்சம் இருக்க துண்டு துணியா அவுத்து போட்டு வந்து நில்றி. ஏய், பொட்டு படிக்கலாம் கட்டு. சீக்கிரம் கிளம்பணும். படிப்புப்பா. படிப்பு புண்ணாக்கு படிப்பு. மரம் வளருது, செடி காயுதுன்னு படிக்கிறதுலாம் ஒரு படிப்பா? தெரியாம தான் கேக்குறேன். இங்க என்ன கிளிக்கிற? சார், மேடம் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா முடிச்சிட்டு 6 மணிக்கு பூஜை, 7:30 மணிக்கு டிஃபன், 8 மணிக்கு கார்டன் போவாங்க. அங்க 1 மணிக்கு தான் லஞ்ச், 1:30 மணிக்கு திரும்பவும் கார்டன் போனாங்கன்னா சாயந்தரம் மணி 5:30 ஆகும் திரும்ப ரூமுக்கு வர்றதுக்கு. 8 மணிக்கு டின்னர், 9 மணிக்கு படிக்க உட்காருவாங்க. தூங்க போறதுக்கு 10 ஆகும் 11 ஆகும் சார். இதுதான் சார் மேடம் உடைய டெய்லி ப்ரோகிராம். அடாடாடாடா, என் பொண்ணை பத்தி இவ்வளவு விளாவரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. ஐயா யாருங்க? நான் தான் சார் இந்த கார்டன் ஸ்டாஃப். எல்லா ரூமுக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி என் டிராவல்ஸ் ஒரு ஆள் கிடைச்சான்னு வச்சுக்க. டிராவல்ஸ் ஆபீஸ்ல தங்க வச்சு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்க. 5000 ரூபாவா? ஆமா. வந்துடுறியா? உடனே வரேன் சார், உடனே வரேன். இந்த வரேன். ஹலோ சார், ஐம் கேத்ரின். இந்த செமினாரை நான் தான் கண்டக்ட் பண்றேன். அப்படியா? வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். இங்க எல்லா கேர்ள்ஸும் படிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் தனியாவே வந்திருக்காங்க. உங்க பொண்ணுக்கும் படிப்புல இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இப்போ நீங்க அவளை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவளோட படிப்பு ஸ்பாயில் ஆயிடும் சார். அவளை கேர்ஃபுல்லா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க கவலைப்படாம போங்க சார். யூ கேன் ட்ரஸ்ட் மீ. இதுல எந்த மூஞ்சியை பார்த்தாலும் படிச்சு உருப்படுற மாதிரி தெரியல. எல்லாம் கேபர் ஆடுற மாதிரி இருக்குது. ஒண்ணும் இல்ல, எல்லாம் லட்சணமா இருக்காங்கன்னு சொன்னேன். அப்ப நான் வரேங்க. மேடம் மேடம், நானும் சார் கூடவே போறேன். இனிமே திரும்பி வரவே மாட்டேன். ஏய், இப்படி திடீர்னு போறேன்னு சொன்னா எப்படி? Who will take care of all the things? You can't do this to me. You can't do this to me. ஏடி ஆப் பண்ணு. சும்மா குவிங் கிடக்குற. நீ தர இந்த 1500 ரூபாய்க்கு இத்தனை நாளா வேலை பார்த்தனே, அதுவே பெரிய விஷயம்.
சார் ஏன் சார் சும்மா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சார். ரைட் ஃபியூச்சர் காலிங் மீ. வாங்க சார் போலாம். வாங்க வாங்க. மணி வரேங்க. வெங்கடேஸ்வரா டிராவல்ஸ் சார், இது நம்ம சொந்த வண்டியா சார்? ஆமாயா, இது மாதிரி 5 வண்டி ஓடுது இல்ல? அப்படியா வரட்டா சார்? நானே நீ எதுக்கு வண்டி செல்லவா? என்ன சார், என் பொண்ணு மேல அளவுக்கு அதிகமா அக்கறை எடுத்து மணிக்கு மணி அவ என்ன பண்ணா தெரிஞ்சு வச்சிருக்கிய. பொண்ணு உள்ள வச்சா எவ்வளவு ஆபத்து. அதான் உன்னை வெளியே கொண்டாந்துட்டேன். நீ பேசுன பேச்சுக்கு பொண்ணு என்ன உள்ள சேர்க்க மாட்டாங்க. பாரு, உனக்கு ஒரு ஆப்பு. வண்டி அடியா போங்க சார். ஹாய் திவி. நீங்க ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு போன பொருள் இதுதான். என்னங்க நீங்க கேர்லெஸ்ஸா விட்டு போனதை நான் கேர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு சின்ன தேங்க்ஸ் கூட கிடையாதா? தேங்க்ஸ். ஐயோ தேங்க்ஸ்லாம் வேணாம், இது ஒரு சின்ன ஹெல்ப் தானே. ஏய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு டைம் ஆச்சு, நான் போணும். ஓகே, அப்ப ஈவினிங் ரூமுக்கு வந்துடுறேன். அங்க பேசிக்கலாம். ரூமுக்கா? வேணாம் வேணாம், நீங்க என்ன பேசணும் இப்பவே பேசுங்க. தேங்க்ஸ். பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கா? உங்களுக்கு பிடிக்கலனா வேண்டாம். அப்ப அந்த பார்க்குக்கு போலாமா? ரெஸ்டாரண்ட்க்கே போலாம். ஓகே. ஏய், வந்ததுல இருந்து 5 ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். 5 தானா? நான் 6 நினைச்சேன். ஓகே, இதையும் நீயே சாப்பிடு. நான் சாப்பிடுவேன், பில்ல நீ தான் பே பண்ணனும். சரியான கஞ்சன் ராணி. எஸ் சார். இங்க என்ன ஸ்பெஷல்? சிக்கன் ரோல், மட்டன் கட்லட், ஃபிங்கர் ஃபிஷ். நான் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ் எதுவும் சாப்பிட மாட்டேன். நானும் பியூர் வெஜிடேரியன், நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டேன். இப்போ ஐஸ்கிரீம் தரட்டுமா? வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி? எனக்கு கோல்ட் ஒத்துக்காது. எனக்கும் கோல்டு ஒத்துக்காது. 2 காஃபி. ஓகே சார். என்ன ஆச்சரியமா இருக்கா? எனக்கு ஆச்சரியமாவே இல்ல. ஏன்னா 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்திருக்கோம். ஜூன் 1. ஒரே தாட் இருக்கும், ஒரே டேஸ்ட் இருக்கும். நல்லதோ கெட்டதோ 2 பேருக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கும். எனக்காகவே வளர்ந்தது போல, எனக்காகவே கிடைத்தது போல. நீ 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 எனக்காக சிரித்தது போல, எனக்காகவே தவித்தது போல, எனக்காகவே துடித்தது போல. நீ 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 2 பேரும் வந்து காஃபியே சாப்பிட்டாச்சு. இப்போ அது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஏய், என்னை விட்டுட்டு நீ மட்டும் சினிமாக்கு போனியா? உன்னை பிரியா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா? போடா ராஸ்கல், ஸ்டூபிட். இனிமே என்கிட்ட பேசாத. நீ மூஞ்சில ஊத்தாத. பிரியா, பிரியா, நான் சொல்றது கேளு. பிரியா, பிரியா. ஏங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அவன் ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டதுக்கு ஏன் இப்படி கோச்சிட்டு போயிட்டா? சார், காலேஜ் பசங்களோட பாஷையில ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னா 2 பேரும் தப்பு பண்ணலாமான்னு அர்த்தம். ஓ அப்படியா? ஐயோ என்னைய மறைக்கிறீங்க. இதுக்குதான் என்கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடலாமான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. இது என்னங்க வம்பா இருக்கு? நான் ஏதோ கேஷுவலா ஃப்ரெண்ட் ஆயிடலாம் தான் சொன்னேன். இந்த காலேஜ் பசங்கலாம் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு மீனிங் வச்சிருப்பாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல உங்க மனசுல ஏதோ பிளான் இருக்கு. ஐயோ, எங்க மேடம் பார்த்தா அசிங்கம். அசிங்கமா? இல்லையே, நல்லாதான் இருக்காங்க. ஓஃபோ. எக்ஸ்கியூஸ் மீ. ஏ திவ்யா, நீ எப்ப வந்த? இப்பதான். யார் கூட வந்த? நான் தனியா தான் வந்தேன். அப்ப இங்க 2 கப் காஃபி இருக்கு. ஏ, நான் 2 கப் காஃபி சாப்பிட கூடாதா? ஓகே தேவி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ்லி காஃபி. ஓ ஹலோ மேடம். ஹலோ, நீங்களா? அதுக்குள்ள 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்களா? ஃப்ரெண்டா? சிச்சி, அதெல்லாம் இல்ல மேடம். திவ்யாவை எனக்கு ஃப்ரெண்ட்னு சொல்லாதீங்க, ரொம்ப டென்ஷன் ஆடுவா. ஓஹோ. ஐயோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் ரெஸ்டாரன்ட்க்கு வர மாட்டேன்னு தான் சொன்னேன். இவர் தான் என்ன கம்பல் பண்ண. மேடம் வந்தோன பிளேட் மாத்திரியா? ரெஸ்டாரன்ட் போலாம் நீ தானே சொன்ன. அது நீங்க பார்க் போலாம்னு சொன்னீங்க. அதனால இதெல்லாம் அவங்க கேட்டாங்களா? ரெஸ்டாரன்ட் போலாம் நீ சொன்னியா நான் சொன்னேனா? அது நான் தான் சொன்னேன். பாத்தீங்களா? திவ்யா, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாதான் இது சரியா வரும். சாரி, ஐம் சாரி மேடம். ப்ளீஸ் இத பாரு, இதுதான் லாஸ்ட் வார்னிங். ஓகே?
இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? போங்க. இனிமே நம்ம மீட் பண்ண போறதில்ல, பேச போறதில்ல. ஹலோ, யார் யாரு எப்போ மீட் பண்ணணும்னு அவன் டிசைட் பண்ணணும். இன்னைக்கு நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க, நாளைக்கு நீங்களே என்ன தேடி வந்து பேசுவீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஹாய். ஹலோ, சங்கர் பேசுறேன்டா. சண்டே எப்படி இருக்க? யா நல்லா இருக்கேன் மச்சான், அடிக்கடி எனக்கு ஒரு கனவு வருதுடா. அதுல அழகான பொண்ணு கூட நீ கல்யாண கோலத்துல காட்சி தரடா. அப்படியா? ஆனா நேத்து நைட்டு மட்டும்டா என்னன்னே தெரியல, அந்த பொண்ணு உன்னை திட்டி காரி துப்பிட்டாடா. டேய் வெட்டி பேச்சு பேசாத. எஸ்டிடி பில் எகிற போகுது. எஸ்டிடினா பில்லு எகிரத்தான் செய்யும், அது எனக்கு தெரியாதா? அதான் உன் வீட்ல இருந்து பேசுறேன். குர்ரா மிஸ்டர் சந்துரு, ஐ அம் லால் ஸ்பீக்கிங். இந்த ஊர்ல என்னென்ன நடக்குதுங்கறத ஒரு 40 பக்கத்துக்கு டீடைலா எழுதி விபிபில பார்சல் பண்ணிருக்கேன். அத நீ பில் பே பண்ணி வாங்கிக்கோ. நான் பணம் கட்டி வாங்கணுமா? அதுவும் 40 பக்கத்துக்கு? ஏன்டா இப்படி தண்ட செலவு வைக்கிற? ரெண்ட செலவு வைக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு குண்டூசி கூட குத்தாம அனுப்பியிருக்கேன். அட பாவி, பேப்பர்ஸ் பறக்க போகுதுடா. நான் என்ன மடையனா? அதனாலதான் ஒரு பேப்பர் வெயிட்ட அது மேல வச்சு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கேன். உண்மையிலே மடையன்டா நீ. வா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதானடா இருப்பான். ஏச்சி, அசிங்கமா ஃப்ரெண்ட்னு சொல்லாத. ஏன்? காஃபி. இப்போலாம் ஃப்ரெண்டுக்கு அர்த்தமே வேற. என்னடா? அட படுபாவிகளா, அம்மான்னு சொன்னா புரட்சி தலைவியான்னு கேக்குறா, சித்தின்னு சொன்னா யாரு ராதிகாவான்னு கேக்குறா, மாமான்னு சொன்னா போலீஸ்காரனும் புரோக்கரும் திரும்பி பாக்குறா, அண்ணின்னு சொன்னா எது பாலச்சந்தர் சீரியலான்னு கேக்குறா. ஒரு சேஃப்டிக்கு ஃப்ரெண்ட்னு கூப்பிடலாம்னா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டாங்களே இந்த பசங்க. சரி நீங்க பேசுறது போதும், போனை கொடுங்க. ஹலோ சந்திரு, நீ எப்ப இங்க வர? சீக்கிரம் வந்துருவான் நீ. ஆமா, உங்க ஹீரோ என்ன பண்றாரு? அவரா காலையிலே டென்ஷன் கிளம்பிட்டாரு. ஆபீஸ்ல தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கா. ஓகே அண்ணி, பாய். ஓகேமா, பாய். அப்புறம் உங்க ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க? ஃப்ரெண்ட்னு சொல்லி எங்க உறவை கொச்சப்படுத்தாதீங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ப்ளீஸ் பி சீட்டட். எஸ், இந்த போர்டு மீட்டிங் எதுக்குன்னா, நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமா சரிவு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு உடனே நம்ம ஏதாவது செஞ்சாகணும். யா மிஸ்டர் ராஜா, இந்த கம்பெனியோட பொறுப்புகளை எல்லாம் உங்ககிட்ட கொடுத்த பிறகுதான் இந்த கம்பெனிக்கே லாஸ் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, வேறு சில விஷயங்களை உங்ககிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ண வேண்டியிருக்கு. வாட்? ஒரு கம்பெனிக்காரன் கொடுத்த பேமெண்ட்டை நம்ம கம்பெனி அக்கவுண்ட்ல சேர்க்காம உங்க பர்சனல் அக்கவுண்ட்ல சேர்த்திருக்கீங்களே, அது ஏன்? எல்லாத்தையும் கம்பெனி அக்கவுண்ட்ல போட்டு நாளைக்கு இன்கம் டாக்ஸ் காரன் வந்தான்னா எல்லாரும் கஞ்சி குடிக்க வேண்டியிருக்கும். ஆர் யூ பிரிப்பேர்ட் ஃபார் தட்? அதனாலதான் சேஃப்டியா இருக்கட்டும்னு என் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டேன். யாரு சேஃப்டி சொல்றாரு இவரு? வருஷம் அனாதை குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷன் கொடுத்தா அக்கவுண்ட்ல வந்திருக்கே, அது என்ன? அது அந்த அனாதாசிரமம் இருக்கு. நம்ம அந்த இது அண்ணா நகரா? நாட் இன் அண்ணா நகர். நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, அந்த அடையாரா? அடையார் இல்ல, அந்த என்ன ஏன் சந்தேகத்தோட பாக்குறீங்க? நீங்க எப்பவுமே என்ன சந்தேகத்தோட தான் பாக்குறீங்க. தட்ஸ் நாட் குட். அதெல்லாம் விடுங்க ராஜா. உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல நல்ல கான்டாக்ட் இருக்கு, ஆர்டரா குவிச்சிருன்னு சொன்னீங்க. அதனால இந்த கம்பெனியோட பொறுப்பை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு பெரிய ஆர்டருமே வரல. அதனால what do you want me to do? நீங்க வந்து என் சேர்ல உட்காந்துக்கிறீங்களா, நான் வந்து உங்க சேர்ல உட்காந்துக்கிறேன். இதுக்கு மேல ஒரு கேள்வி யாரும் கேட்க வேணாம். Just give me 15 days. 15 நாளைக்கு அப்புறம் என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஹாய். பூஜா, சிஸ்டம் சரியாக இன்னும் 2 days ஆகும். ஏன்னா சென்னையில இருந்து சில முக்கியமான பார்ட்ஸ்லாம் வர வேண்டியிருக்கு. அதனால நான் என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, அங்க போய் சொல்லுங்க. hey come on. ஏங்க, சிஸ்டம்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. அது ஹலோ, நான் பாட்டு பேசிட்டு இருக்கேன், நீங்க விரல்ல விளையாடிட்டு இருக்கீங்க. இத கரெக்ட்டா பண்ண முடியுமான்னு ஒரு பொண்ணு பெட் கட்டிருக்கா. யாரு? அது அவதான். ஹாய், how are you? நான் பேச மாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன். ஃபைன், தேங்க் யூ சந்திரு. Take care. Bye. Bye. யோ, எதுக்கு சிரிக்கிறப்ப? துன்பம் வரும் வேலையில சிரிங்கன்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க, அதான் சிரிக்கிறேன். நீ சிரியா? என்ன பெருசா துன்பம் வந்துச்சுப்பா? வண்டியில பிரேக் பிடிக்கலையா? வண்டி நிறுத்தியா? ஆளு விட்டா போதும், நான் நடந்து போய்க்கிறேன். ஓடுற
ஏன் ஒரு பாதியில இறங்கி போயிட்டாரு? அவன் உம்முனா முஞ்சிங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறான். நமக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏதாவது பேசினே இருக்கணும். அதான் ஓட விட்டான் போடான்னு. ஆமா நீங்களும் அங்க போனோம். டைனா ஹாஸ்டல். டைனா ஹாஸ்டலா? ஆமா. ஆனா இவ்வளவு பேர்லாம் ஏத்த முடியாது நம்மளால. வேற வண்டியா பாருங்க. ஐயோ ப்ளீஸ் 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 அர்ஜென்ட்டா போணும். எக்ஸ்ட்ரா எவ்வளவு வேணாலும் தரேன். அப்படியா? சரி ஏறு. சரி எல்லாம் ஏறு. ஏறு. பாத்து சீட்டை கீச்சாதீங்க. ஏறு ஏறு ஏறு. அங்க சொல்லி உட்காருமா. ஏறு ஏறு. ரெடி போலாமா? ரெடி ரெடி ரெடி. போலாமா? ரெடி ரெடி. எல்லாம் இந்த பூந்தோட்டத்துல தான் படிக்க வந்தீங்களா? ஆமா. நான்லாம் அங்க போனதே கிடையாதுங்க. போணும். வயித்து வலினா டாக்டர் கிட்ட போக மாட்டீங்களா? அந்த மாதிரி மனசுக்கு அமைதி வேணும்னா அங்கெல்லாம் போணும். நானே வயித்து வலிக்க டாக்டர் கிட்ட போக மாட்டேங்க. அப்படிதான் ஒரு தடவை வயித்து வலி வந்துருச்சு. என்ன கரம வயித்துல பூச்சி இருக்குமே பூச்சி மருந்து எடுத்து குடிச்சிட்டேன். என்ன எதுக்கு ஐயோங்கிறீங்க? ஒரு தடவை எங்க வீட்டுல ஊதுவத்தி ஸ்டாண்ட் எடுத்து முழுகிட்டேன். நல்ல வேலை எங்க வீட்டுல வாழைப்பழம் ஊதுவத்தி ஸ்டாண்ட். கொஞ்சம் வாங்கல வந்து ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் வாங்க. சோடா இருக்குமா? இந்தப்பா. ஆமா. இங்க ஒரு ரிக்ஷாக்காரர் இருக்காரு எங்கங்க? மேடம் இப்பதான் விஜய் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறாங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு தான் ஃபிட்ஸ் வருது இல்ல, பேசாம ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணு உங்களுக்கு உதவியா இருக்கும்ல. எனக்கு ஒரு மர பொண்ணு இருக்குதுங்க. சின்ன வயசுல இருந்தே என் மேல ரொம்ப பிரியம். கல்யாணம் பண்ணா என்னதான் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்படி வலிப்பு வருதா, அது அதுக்கு பிடிக்கல போல் இருக்கு. அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு. என்ன டாக்டர் இது? ஃபிட்ஸ் வந்தா ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். கையில இரும்பு கொடுத்தா கண்டிப்பா நின்றோம்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது இவ்வளவு சீரியஸா இருக்க? எப்பவாவது ஒரு தடவை வந்தா பரவாயில்ல. தினசரி ஃபிட்ஸ் வந்தா உடம்பு தாங்குமா சொல்லுங்க? இதுக்கு என்ன பண்ணலாம்? ரெகுலரா மருந்து சாப்பிடணும். உடம்பு ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கணும். ஆனா அவர் ரிக்ஷா ஓட்டுறவர். அவர்கிட்ட போய் உடம்ப வருத்திக்காதுன்னு சொல்ல முடியுமா?